சுவாமிக்கு 6 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதேவம், சத்யாஜதம் என்கின்ற பஞ்சமுகத்தோடு அதோமுகம் என்கின்ற 6வது முகமும் சுவாமிக்கு வெளிப்பட்டது. 6 திருமுகங்களில் இருந்தும் வெளிப்பட்ட கனல் யாராலையும் தாங்க முடியல, ஒருத்தராலையும் தாங்க முடியல. அக்னி பகவான் ஓடிட்டார், வாயு பகவான் ஓடுறார், தேவர்கள்லாம் திசைக்கொருவரா ஓடுறாங்க. பக்கத்துல இருந்த பார்வதி தேவி முன்னாடியே ஓடிட்டார். எல்லாருக்கும் முன்னாடி நில்லுங்க நில்லுங்கன்னு பிரம்மா ஓடிட்டார். ஏன்னா ரொம்ப படிச்சவர் இல்ல, அவர் கொஞ்சம் அப்படித்தான் இருப்பார். எங்கதான் ஓடுவாங்க எல்லாரும்? கடைசியா கைலாஸ் நேர பெருமான் கிட்ட போனார். சுவாமி, நாங்க குழந்தையத்தானே கேட்டோம், இப்படி நெருப்பு பிண்டத்தை கொடுத்துருக்கிறீங்களே, அது என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியலையே சுவாமின்னார். சுவாமி பார்த்தார், இருங்கன்னா அதை சின்னதா மாத்தினார். அதை வாயு பகவான் பிடித்தார். அதன் வெப்பம் தாங்க முடியல, அக்னி தேவன்கிட்ட கொடுத்தார். அக்னி கொண்டு போய் அதை கங்கையிலே விட்டது. கங்கையே வறண்டு திரண்டது, அது நிலத்துக்கு வந்துருச்சு. சரம் என்றால் தர்ப்பை, வனம்